ஒரு பெரிய அரங்கத்தில் சொற்பொழிவு ஒன்று நடக்குது. அதை கேட்குறதுக்காக நூற்றுக்கணக்கான பேர் அங்கே கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கிறப்ப அன்னைக்கு சொற்பொழிவோடைய தலைப்பு அறம், தர்மம். அறத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் அன்னைக்கு வந்திருந்தவர் அந்த சொற்பொழிவில் பேசினார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அந்த கதை எப்படி போகுதுன்னா, மேலோகத்தில் 2 குழிகள் இருக்குது. ஒரு குழி சொர்க்கக்குழி, இன்னொரு குழி நரகக்குழி. நல்லது செஞ்சு அறத்தோடையும் தர்மத்தோடையும் வாழ்ந்தவங்களாம் சொர்க்கக்குழியில் இருக்கிறாங்க. அதுவே அறத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிக்காமல் இருந்தவங்க நரகக்குழியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நரகக்குழி வழியாக ஒரு தேவ பிரபு ஒருத்தர் போகிறாரு. அவர் போகிறப்ப அந்த நரகக்குழியில் ஒரு வயசான கிழவி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த தேவ பிரபுவை பார்த்து, ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு, இவங்க அந்த குழிக்குள்ளே இருந்து கத்துறாங்க. சரி என்னதான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு போகிறாரு. அப்போ போய் கேட்குறாரு. அப்போ அந்த கிழவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா என்னை இங்கேருந்து மீட்டு என்னை சொர்க்கக்குழியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏம்மா நீ வாழ்ந்த நாட்களில் அறத்தோடையும் தர்மத்தோடையும் வாழ்ந்திருந்தீங்கன்னா நீ சொர்க்கக்குழிக்கு போயிருக்கலாம். இப்போ நீ இந்த குழியிலலாம் இருக்க, எப்படி நான் உன்னை அங்கே கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த அம்மா, எனக்கு தெரியாதையா, எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தேவப்பிரபு என்ன பண்ணுறாரு, அந்த வயதான கிழவிக்கிட்ட கேட்குறாங்க, சரி உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச ஏதாவது ஒரு தர்மத்தை ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த கிழவியும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க, என்ன நம்ம தர்மம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பெரிய அளவில் அவங்க யாருக்குமே எந்த தர்மமும் அவங்களோட வாழ்நாளில் செஞ்சதே கிடையாது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா யாராவது ஒருத்தவங்களுக்காவது ஏதாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப உன்னிப்பாக அவங்க யோசிக்கிறப்ப ஒரே ஒரு ஞாபகம் வருது. உடனே அவங்க அந்த தேவ பிரபுக்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா ஒரு வாட்டி நான் வெளியில் போயிருந்தேன். அப்போ என் கூட வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, எனக்கு பசி எடுத்தது. நான் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருந்து ஒரு வயசான அம்மா என்கிட்ட பிச்சை கேட்டாங்க. அவங்களுக்கு என்கிட்ட இருந்த ஒரு அழுகின வாழைப்பழத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தேவப்பிரபு அது கரெக்டு தானா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்குறாரு. ஆமாம், இந்த அம்மா ஒரு அழுகின பழத்தை அந்த வயசான அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தேவப்பிரபு என்ன சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, அது உண்மைதான். நீங்கள் அந்த ஒரு சின்ன செயல் செஞ்சதுனால உங்களை நான் காப்பாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வயசான கிழவிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தேவப்பிரபு அந்த வயசான கிழவி அவர்களுடைய கையை பிடிச்சி தூக்க முயற்சிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த குழியிலேருந்து வெளியில் வர்றப்ப அந்த குழியில் கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கிழவி அவருடைய காலை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களாக நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த கிழவி என்ன பண்ணுறாரு, அட போங்க, நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசி நான் செஞ்ச தர்மத்தை சொல்லி வெளியேறேன், நீங்கள் என் கூடவே மேலே வந்துடலான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு அந்த உதவியெலாம் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் இங்கேயே கிடங்க அப்படின்னு அவங்க காலை பிடிக்கிறவங்களோட கையெல்லாம் அப்படியே உதறி விடுறாங்க. அவங்க எந்த நிமிஷத்தில் மற்றவங்களை அவங்க காலில் இருந்து அப்படியே உதறி விடுறாங்களோ அந்த நிமிஷம் அந்த தேவப்பிரபு அந்த கிழவியோடைய கையையும் விட்டுடுறாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. ஐயோ தேவப்பிரபு என் கையை ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு,
அறமோ தர்மமோ உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்ததுங்கிறதுனால தான் நான் உங்களை தூக்கலான்னு முடிவு செஞ்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நீங்கள் செஞ்ச அந்த தர்மம் கூட இப்போ உங்களுக்கு உதவாது. ஏன்னா இப்போ கூட உங்கள் மனநிலைமை மற்றவங்களுக்கு ஒரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இல்லை. உங்கள் கூட உங்கள் காலை பிடிச்சிட்டு வரவங்கள நீங்கள் உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் வெளியில் வரணும், நீங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக சொர்க்கக்குழிக்கு போகணுன்னு நினச்சிங்களே தவிர உங்கள் கூட வந்தவங்க யாரையுமே நீங்கள் உதவி செஞ்சு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கல. அதனால் உங்களுக்கு என்றைக்குமே அந்த சொர்க்கக்குழியில் இடமே இல்லை. உங்களுக்கு எப்போவுமே இந்த நரகக்குழி தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை அங்கேயே விட்டுடுறாரு. இதுதான் சொர்க்கக்குழி. நன்றி.